வந்து நின்ற இரண்யனை மேலிருந்து கீழாக பார்த்தாள் நீனா. நீ யாரு? நான் எப்ப உன்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டேன் என்று கேட்டாள். அவளின் கையை பிடித்து தன்னருகே இழுத்தான் சந்தோஷ். நீனா, ப்ளீஸ் ஸ்டாப். இது என் அப்பா என்றான் சிறு குரலில். தந்தையின் பார்வை தனது கரத்தில் இருப்பதை கண்டுவிட்டு மச்சினியை பிடித்திருந்த கையை விட்டு விட்டான் சந்தோஷ். நீனா யோசித்தாள். சந்தோஷை விடுவதில் அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதே சமயம் இரண்யனை பகைத்து கொள்ளவும் விரும்பவில்லை. அக்காள் அவ்வளவு எளிதில் மனதை மாற்றிக் கொள்பவள் அல்ல. இவனே அவளுக்கு கணவனாக வர 99% வாய்ப்பு இருக்கிறது. அக்காள் கணவனை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டலாம், பிறகு கொஞ்சிக் கொள்ளலாம். ஆனால் அக்காவின் மாமனாரை திட்டுவது சரியென்று தோன்றவில்லை. யோசித்து பார்த்தாள். அது வந்து சார், நானும் இந்த தம்பியும் நேத்து ஒரே கடையில பொரிக்கடலை வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிடுற இடத்துல பர்ஸை மறந்து வச்சிட்டு வந்துட்டான். அதான் கொடுத்துட்டு போக வந்தேன். சந்தோஷ் மானசீகமாக நெற்றியில் அடித்து கொண்டான். இரண்யன் அவ்வளவு இளிச்சவாயரா என்ன? மகனை கொலை செய்யும் பார்வை பார்த்தார். யார் இந்த பொண்ணு? அதட்டினார். அவரின் அதட்டலில் இவளுக்கே ஆச்சரியம் மிகுந்தது. என்ன அப்பன் இவன்? பெத்த பையனை நடு ரோட்டுல நிற்க வச்சி இப்படி மிரட்டுறான் என்று மனதோடு கேட்டவளிடம், அப்படின்னா இவ்வளவு நேரம் நீ மட்டும் என்ன அவனுக்கு ஆரத்தி எடுத்து பாராட்டிட்டா இருந்தா என்று கேட்டது மனசாட்சி. என்ன இருந்தாலும் என் அக்கா லவ்வரு. நான் திட்டுவேன். எனக்கு இல்லாத உரிமையா? மனசாட்சியை அப்படியே அடக்கினாள். யார்னு சொன்னா அவார்ட் தரப்போறீங்களா என்ன? நீனாவின் வாய் அவளுக்கு ஒத்துழைக்க மறுத்தது. முறைத்தார் இரண்யன். சுற்றியிருந்தவர்கள் தங்களை கவனிப்பதை அறிந்தார் அவரும். இந்த மாதிரி அதிக பிரசங்கியோடு உனக்கு எதுக்கு சேர்க்கை? எதுக்கு ஆபீஸ் முன்னாடி வந்து நின்று இவ பேசிட்டு இருக்கா? இவளை லவ் ஏதும் பண்ணி தொலைக்கிறியா என்ன? ஆத்திரம் இருந்தது குரலில். ஆனால் சத்தமில்லாமல் கேட்டார். சந்தோஷ் எச்சிலை விழுங்கினான். இவர் என்னை லவ் பண்ணல, ஆனா என் அக்காவை லவ் பண்றாரு. நட்சத்திரக்குறி சந்தோஷ் சொல்லும் முன் இவளே வாயை விட்டு விட்டாள். சந்தோஷ் தந்தையின் முகத்தை கெஞ்சலாக பார்த்தான். இந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போனார். யாருப்பா இந்த பொண்ணு பக்கத்தில் கடை வைத்திருப்பவர் கேட்டார். இவருக்கு மச்சினி என்றவள் நண்பர்களின் புறம் திரும்பினாள். நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று கையசைத்தாள். அப்படின்னா இவனை போட வேணாமா என்று கேட்டாள் ஒருத்தி ஹாக்கி ஸ்டிக்கை உயர்த்தி காட்டி. பின்மேற்கோள் குறி, இன்னைக்கு எனக்கு சகடை, அதை நான் தான் சரியா புரிஞ்சிக்காம போயிட்டேன் என்று வருந்தினான் சந்தோஷ். வேணாம் வேணாம், இவன் இந்த ஏரியாதானே, இஷ்டப்பட்ட நாள்ல பிரிச்சு மேஞ்சிக்கலாம், நீங்க போங்க என்றவள் காரில் ஏறி அமர்ந்தாள். சந்தோஷ் அந்த நண்பர் கூட்டத்தை பார்த்தபடி அவளருகில் அமர்ந்தான். காரை உயிர்ப்பித்தான். உனக்கு ஓகேவா என்றான் பாதி தூரம் சென்று கொண்டிருந்தபோது. என்னது? உன் அக்காவை நான் லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல. பச்சை புள்ளை மனசை கெடுத்த பாவி நீ. பெருமூச்சு விட்டவன், அப்புறம் ஏன் மச்சினின்னு சொன்ன என்றான் சந்தேகத்தோடு. மச்சினின்னா மச்சினின்னுதானே சொல்லணும். நீ என் அக்காவை ஏமாத்திட்டு போனா நான் அப்படியே விட்டுடுவேனா? மாறு கை மாறு கால் வாங்கிடுவேன் என்றாள் மிரட்டலாக. காரை நிறுத்தினான் சந்தோஷ். இப்ப என்ன சொல்ல வர? என்னை பிடிச்சிருக்கா, இல்ல மாறு கைமாறு கால் வாங்க போறியா என்றான் அவளை பார்த்து. யோசித்தவள், அதை நான் அப்புறம் சொல்றேன் என்றாள். அவளுக்கு யோசிக்க வேண்டி இருந்தது. அக்காலின் வாழ்க்கை என்று வரும்போது அது முள்மேல் விழுந்த சேலையைப் போல என்று பெரிய மனுஷிதனமாக யோசித்தாள். வீட்டின் முன் காரை நிறுத்தினான் சந்தோஷ். லீட்டை பார்த்தபடியே இறங்கினாள் நினா. அழகான வீடாகத்தான் தென்பட்டது. எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அவர்கிட்ட நான் என் காதலை இதுவரை சொல்லல என்றவனை ஏறிட்டு பார்த்தவள், அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு என் அக்காவை தூக்கி எறிய பார்த்திருக்க என கேட்டாள் புருவம் உயர்த்தி. கண்களை மூடியபடி கையெடுத்து கும்பிட்டான் சந்தோஷ். நட்சத்திரக்குறி, அம்மா தாயே, உனக்கு கோடி புண்ணியமா போகும். தயவு செஞ்சு நான் அவளை ஏமாத்துறன்னு சொல்லாத. எங்க அப்பா கிட்ட நல்ல முறையில் நடந்துக்க. என் லவ்வுக்கு நீ ஆப்பு வச்சா கூட பரவால்ல, அதுல இருந்து தப்பிச்சிடுவேன். ஆனா என் அப்பா எனக்கு தடையா வந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது. சோ கோஆரேட் வித் மீ நட்சத்திரக்குறி என்றான் கெஞ்சலாக. கண்களை திறந்தான். ஆனால் அவள் அங்கே இல்லை. சுற்றிலும் பார்த்தான். அவசரமாக உள்ளே ஓடினான்.
ஹாலில் இரண்யனுக்கு எதிரில் அமர்ந்திருந்தாள் தீனா. கணவனை கண்டதும் தேநீர் தயாரிக்க ஆரம்பித்தாள் மூதேவி. அண்ணனின் கவலை நிறைந்த முகத்தை பார்த்தபடி வந்து அப்பாவின் அருகில் அமர்ந்தாள் பார்கவி. விஷயம் என்னவென்று கண்களால் அவனிடம் வினவினான். பதில் சொல்லும் நிலையில் அவன் நான் இல்லை. உங்க அப்பா என்ன பண்றாரு? இரண்யன் நினாலை பார்த்து கேட்டார். கை அடிகாரத்தை பார்த்தவன் இந்த டைம்க்கு பஜ்ஜி கட்டு முடிச்சிருப்பாரு என்றாள். பார்கவி தன் அண்ணனை கவலையோடு பார்ந்தாள். மூதேவி தேநீர் கோப்பைகளை கொண்டு வந்து வைத்தாள். தேங்க்ஸ் ஆண்டி என்று விட்டு கோப்பையை எடுத்து கொண்டாள். இரண்யன் விஷயம் புரியாமல் மகனை பார்த்தார். ஹோட்டல்காரன் பொண்ணை லவ் பண்றியா என்று கேட்டார் சிரலாக. ஹோட்டலா? எங்க அப்பா எந்த வேலைக்கும் போறதில்ல அங்கிள். ஈவினிங் ஸ்நேக்ஸா பஜ்ஜி சுட்டு வைக்க சொல்லிட்டு வந்தேன். காலையில் அதை செஞ்சு வச்சிருப்பாருன்னு சொன்னேன் என்றாள் நின. மகனை மீண்டும் முறைத்தார் அவர். அப்பா இவ கம்மா சொல்றா. அவங்க அப்பா ஒரு எழுத்தாளர். பத்திரிக்கைக்கு சிறுகதை ஒரு பக்க கதை ஜோக்ஸ்ன்று எழுதி அனுப்புவாரு என்றான் சந்தோஷ் அவசரமாக. இரண்யனுக்கு திருப்தி இல்லை. ஒன்னும் இல்லாதவன் வீட்டு பொண்ணை காதலிக்கறன்னு சொல்லு என்றார் கேலியாக. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அங்கின். எங்ககிட்ட ஒன்னுமில்லன்னு நீங்க வந்து பார்த்தீங்களா? எழுந்து நின்று சிரினாள் நினா. ஏன் இல்லா? எப்படியும் 6-7 லட்சம் கடன் இருக்கும். இத்து போன பாத்திரம் 4ம் சாயம் போன துணிகள் 2ம் இருக்கும் என்றார். தந்தை பேசுவது தவறென்று பட்டது சந்தோஷுக்கு. மூதேவி சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தாள். தன் கணவனிடம் இதைவிட சிறந்த உரையாடலை எதிர்பார்க்க முடியாது என்று அறிந்தவள் அவன். நீனா சந்தோலை முறைத்தாள். அவங்க அம்மா மீன்வளத்துறையில் ஆபிசர்பா என்றான் தந்தையிடம். என்றவருக்கு இப்போதுதான் சிறு திருப்தி நிலவியது. என்ன? ஓ, பணம் இருந்தாதான் லவ் பண்ணணுமோ? எங்க குடும்பம் ஏழையா இருந்தா ஏத்துக்க மாட்டீங்களோ என்று திட்ட ஆரம்பித்தவளிடம் நீனா என்று கெஞ்சினான் சந்தோல். ஆளையும் அவன் சொட்ட மண்டையும் பாரு. எங்க அப்பா பஜ்ஜி கடை வச்சிருந்தா அவ்வளவு இளக்காரமோ? எல்லாமே உழைப்புதானே. உள் வீட்டுல இருந்து படுங்கியா திங்கறோம் நாங்க. என் அக்காவை கட்டிக்கிட்டா சீர் அது இதுன்னு எங்க வீட்டு காசை கூட நீங்க செலவு பண்ணுலிங்களே தவிர உங்க வீட்டு சொத்தை நாங்க செலவு பண்ண போறது இல்ல என்று பொரிந்து கொட்டினாள். நீனா அருகில் வந்து அவளை இழுத்தான் சந்தோஷ். அங்க அப்பாவையும் எங்க குடும்பத்தையும் தப்பா பேச இவருக்கு என்ன உரிமை இருக்கு? பையனை பெத்து வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் போலாமா என்று கேட்டவளுக்கு ஆத்திரம் அடங்க மறுத்தது. அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் நினா. சந்தோஷ் அவளின் கைப்பிடித்து கெஞ்சினான். மூதேவி தன் மகனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். வனோ ஒருத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்கற? என்னை அவமானப்படுத்துற என்ற தந்தையின் புறம் திரும்பியவன். அப்பா நீங்க பேசியது சரின்னு உங்க மனசுக்கு படுதா என கேட்டான். அவளை வெளியே அனுப்பு என்றார் கையை காட்டி. அவரை மேலும் கீழும் பார்த்தவள். நீங்களே இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன். பணத்தாசை பிடிச்ச பிசாக என்று திட்டிலிட்டு வெளியே நடந்தாள் நீனா. சந்தோஷ் சோபாவில் அமர்ந்தான். எதுக்குப்பா இப்படி? சாயம் போன துணி, இத்து போன பாத்திரம், இதையெல்லாம் தனு கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா என்று தலையை பிடித்தான். இப்ப கூட நீ எவளோ ஒருத்திக்குதான் சப்போர்ட் பண்ற என்று குற்றம் சாட்டிய தந்தையை ஏறிட்டவன். அவ எவளோ ஒருத்தி இல்ல. எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ. என் ஜீவனோட மறுபாதி என்றான் அழுத்தமாக. நேற்று வரை எதிர்த்து கூட பேசாதவன் இன்று இப்படி மாறி விட்டானே என்ற அதிர்ச்சியில் இருந்தார் இவர். உன் பொண்டாட்டியா என கேட்டு சிரித்தவர். கனவுல கூட அப்படி நினைக்காத என் தங்கச்சிக்கிட்ட பேசுறேன். அடுத்த மாசம் உனக்கும் அம்சவேணிக்கும் கல்யாணம் என்றார். சந்தோஷின் கோபம் எல்லை மீறிவிட்டது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சம்பாதிக்கிற காசை முழுசா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு பாக்கெட் மணி வாங்கிட்டு போறேன். என் லைஃபையே முழுசா நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்க. என் அம்மாவுக்கு என்னால ஒரே சேலை எடுத்து தர முடியல. நீங்க சொல்ற பொண்ணையே கட்டிக்கிட்டு அப்படியே சந்நியாசம் போக சொல்றீங்களா? எனக்கு தனு மட்டும்தான் பொண்டாட்டி. உங்களால அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிக்க முடியலன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லி விட்டு தனது அறைக்கு நடந்தான். இரண்யன் அதிர்ச்சியோடு அவனை பார்த்து நின்றார். பார்கவி அமைதியாக அங்கிருந்து நழுவி விட்டாள். இரண்யனின் கோபம் முழுக்க மூதேவியின் புறம் திரும்பியது. சமையல் கட்டுக்கு விரைந்தார். உன் வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தியா?
இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அந்த ஸ்கூல்ல இழுத்து மூடிட்டு புள்ளைங்களை வளர்க்கும் வேலையை பாருன்னு என்று கத்தினார். மூதேவி சப்பாத்தியை உருட்டி கொண்டிருந்தாள். வீட்டிலேயே இருந்து வளர்த்தியிருந்தால் மட்டும் மகன் காதலை துறந்து விடுவானா என்ன? காதல் என்ன கால நிலையா இந்த நேரத்திற்குதான் வருமென்று சொல்வதற்கு? அது காதல் எப்போது எப்படி வருமோ யார் கண்டது? 28 வயது பையன் காதலிக்காமல் இருந்தால்தான் அதிசயம். இவரை எதிர்த்து பேசினாலோ அல்லது அசட்டை செய்தாலோ அது மகனின் வாழ்க்கைக்கு வினையாகி விடும் என்று கவலை கொண்டாள் அவள். அந்த பொண்ணு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கா என்றாள். அப்பார்ட்மெண்ட் படிகளில் டொக்கென்று ஏறினாள் நீனாட. 3ஆம் மாடியில் இருந்தது அவர்களின் வீடு. வீட்டின் கதவை திறந்தவன் தனக்கு முன் வந்து நின்ற தந்தையையும் அவரின் கையிலிருந்த சர்க்கரை கப்பையும் மாறி மாறி பார்த்தாள். தேர் பிளாக் வீணா ஆண்டி சர்க்கரை கேட்டாங்க. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாம்மா என்றார். முறைத்தான். அந்த ஆண்டி இதுவரை எவ்வளவு ஓசி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா நமக்கு ஏதாவது கேட்டா தராங்களா? சர்க்கரை அவங்களுக்கு இல்ல என்று கப்பை பிடுங்கிக் கொண்டு உள்ளே போனாள்.